பிரான்ஸ்ல இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த செய்தி முக்கியமான செய்தி ஆகும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் இந்த செய்தியை அதிரடியாக வெளிவிட்டிருக்குது. காலக்கெடு வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வழங்கியிருக்கு. அந்த காலக்கெடுக்குள்ள நீங்க இந்த விஷயத்தை செய்யலைன்னு சொன்னா 75,000 யூரோ ஃபைன் அல்லது 5 வருடம் ஜெயில் அல்லது இரண்டுமே. A1 தரப்படுத்தல சில ஆயுதங்களை சேர்க்கப்பட்டிருக்கு. அதே போல D தரப்படுத்தல சில ஆயுதங்களை சேர்த்திருக்கு. இந்த ஆயுதங்கள் இனிமேல் நீங்கள் உங்களோட லைசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் உங்களோட வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களை கைது செய்தால் 5 வருடம் சிறை தண்டனை, அதோட 75,000 யூரோ அபராதம் கட்டணும். அங்கே ஏதேனும் குற்றங்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில். ஆனால் வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் அதுக்குரிய நேரம் தரப்பட்டிருக்குது. நீங்கள் உரிய இந்த ஆயுதங்களை போலீஸ்லயோ அதுக்கேற்ற ஒத்தாரிட்டியில் போயிட்டு நீங்கள் இதை ஒப்படைக்கணும் கட்டாயம். அது எவ்வாறான ஆயுதங்கள்னு சொன்னால் A1 தரப்படுத்தல சொம்பியா நைஃப், அது சொம்பியா கத்தின்னு சொல்லப்படுது. அதே போல அமெரிக்கன் நக்கிள்ஸ்ன்னு சொல்லப்படுது. இது இரண்டும் சேர்ந்த வடிவில் மிக்ஸ் வெப்பன்ஸ் கலந்திருக்கிற இந்த வெப்பன்ஸ் நீங்கள் கட்டாயம் வச்சிருக்கிறாது. வருகிற டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு அது வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது இந்த ஆயுதங்களும் உங்களை ஒப்படைக்கட்டாம். அதே போல் D கேட்டகரியில் கையால் அப்படி அமர்த்தி துறப்பம் தெரியுதான கத்தி, அப்படியான கத்தி, கையால் திறக்கிற கத்தி, ஆட்டோமேட்டிக் லாக்கிங் நைஃப், ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணுற கத்தி, அதே போல் எறிகிற அந்த கூறு ரவுண்ட் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும் அதுகள், அதே போல் 1946க்கு முன் வந்த மிக்ஸ் வெப்பன்ஸ். இதை செய்தியில் உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்குது. பிரான்ஸில் இதை யார் வச்சிருந்தாலும் நீங்கள் லைசன்ஸோட காசு கொடுத்து வாங்கி இதை வச்சிருக்கலாம், அனுமதியோட வச்சிருந்தா கூட வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இதை வச்சிருக்கலாம். 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டெட் டைம் தரப்பட்டிருக்கு. அதுக்குள்ள இந்த கத்தியை நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட லைசன்ஸ் அனுமதி வச்சு சில வேளை தேடி உங்கள்கிட்ட அதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு சில வேளை தண்டனை இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அதுக்காக தான் அந்த டெட்லைன் கொடுக்குறது, இந்த தேதிக்குள்ளே இந்த ஆயுதங்கள்லாம் ஒப்படைங்கன்னு சொல்லி. அப்போ அந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் தந்தும் நீங்கள் ஒப்படைக்கலன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சில போல பிடிச்சா அவங்க அதில் தெளிவாக கொடுப்பிட்டுருக்காங்க 5 வருஷம் ஜெயில், 75,000 யூரோ அபராதம். ஸோ இது மிகவும் முக்கியமான செய்தி. பிரான்ஸில் இருக்கிற உங்களோட உறவுகள், நண்பர்கள், சகோதரங்களுக்கு இதை கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க டேட்லைன் தந்திருக்காங்க. அதே வேளை இந்த கத்திகள் விற்கிறாக்கள் என்ன செய்யலாம்னு சொல்ல ஒரு கேள்வி வரும். அதுக்கும் ஒரு டேட் தந்திருக்காங்க. வருகிற மார்ச் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ள இந்த கத்தி விற்பனை அந்த கடை உரிமையாளர்கள் ப்ரிஃபெக்சூருக்கு இது தொடர்பான ரிக்வஸ்ட் ஒன்று கொடுக்கணும். கொட்டேஷனோ ரிக்வஸ்ட்டோ ஏதோ ஒன்று, நாங்கள் இந்த இப்படியான கத்தியில் விற்கிறோம், ஸோ இதுக்கு எங்களுக்கு நீங்கள் நஷ்டம் எடுத்து தரணும், இது நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், ஏதோ ஒரு மாற்று வழி அங்கே இடம் வரும். ஆனால் அவங்களுக்கு வருகிற வருடம் மார்ச் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கு. ஆனால் கத்தி வச்சிருக்கிறவங்களுக்கு, இந்த ஆயுதங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு, இந்த குறிப்பிட்ட ஆயுதங்கள் வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஒப்படைக்கணும்னு சொல்லி அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு.